காட்டினோம். ஆனா எதிர்க்க எந்த தவறு இல்ல. ஆனா சொல்லணுமேன்றதுக்காக சொல்றாரு. எதிர்கட்சி தலைவரா அவர் வேலையை அவர் செய்யறார். ஆனால் ஏதேனும் கருத்துக்கள் இருக்கிறதா? இல்லை. ஏதேனும் குற்றங்கள் இருக்கிறதா? இல்லை. நிரூபிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்க எதிர்கட்சி தலைவரா ஏதோ குறை சொல்லணும் சொல்றாங்க. இன்றைக்கு எந்த ஒரு அரசியல் இயக்கமும் நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளையோ செயல் திட்டங்களையோ ஆட்சிகளையோ குறை சொல்ல முடியுமா? முடியாது. அதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் ஒரு திட்டத்தையும் நம் மக்களுக்காக பார்த்து பார்த்து உருவாக்குகின்ற முதல்வர் தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர். அவருடைய வரிசையிலே நம்முடைய இளம் தலைவர் இன்றைக்கு இளைஞர்களை எல்லாம் தன் வசம் வைத்து இந்த இளைஞர்களை எல்லாம் இன்றைக்கு புதுரத்தம் பாய்ச்சி தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய இளம் தலைவர் நமக்கெல்லாம் கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கட்டளை. அந்த அன்பு கட்டளைக்கு இன்னைக்கு அடிபணிந்து நாம் எல்லாம் இன்றைக்கு இளம் தலைவர்களுடைய வழியே நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இளம் தலைவரை பற்றி நான் சில கருத்துக்களை நான் இங்கே பதிய வைக்க வேண்டும் என்று சொல்கிறேன், விருப்பப்படுகிறேன். ஏன்னா இளம் தலைவர் பொறுத்த மட்டும் நம்ம மாவட்டத்தில் இருக்காரு. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியுடைய சட்டமன்ற உறுப்பினராக உருவெடுத்து அதனைத் தொடர்ந்து அமைச்சராக உருவெடுத்து இன்றைக்கு துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பிற்கு வந்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களையும் பொதுமக்களையும் நலனில் அக்கறை கொண்டு தினம்தோறும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அரசினுடைய திட்டங்களை எல்லாம் துவக்கி வைத்து அரசுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இது போன்ற ஒரு துணை முதலமைச்சரை தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது. கடந்த காலங்களில் இருந்தாங்க ஒரு துணை முதலமைச்சர்லாம் இருந்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். கோட்டை விட்டா வீடு விட்டா ஃபிளைட், அவ்வளவுதான். ஆனா நம்மளுடைய துணை முதலமைச்சர் ராத்திரி 12 மணி ஆச்சுன்னா மழை வெள்ளத்தோடு மக்களோடு நிற்கிறார். காலையில் 6 மணிக்கு ஆச்சுன்னா ஏரி குளங்களை பார்வையிடுகிறார். அன்றைக்கு மாலையை கடலூர் செல்கிறார், விழுப்புரம் செல்கிறார், வேலூர் செல்கிறார், கிருஷ்ணகிரி செல்கிறார். எந்த மாவட்டத்தில் இருக்காருன்றது எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. மிகவும் வியப்பாக உள்ளது. அதைத்தான் நம்ம சந்தோஷ் சொன்னார். தலைவர் அவர்களை என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார். என்ன சொன்னார்னா, தலைவர் உங்களை விட அதிகமா நம்ம இளம் தலைவர் 32 அடி பாய்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். சந்தோஷ் போன்ற எத்தனை இளைஞர்களுக்கு தெரிகிறது நம்முடைய இளம் தலைவர் அவருடைய உழைப்பு. அந்த உழைப்பினை சிலர் கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே பேசுகிறார். அதை பற்றி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. விமர்சனங்கள் எப்போதும் உழைப்பால் வெல்பவர் தான் நம்முடைய இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். அவருடைய பிறந்தநாளை தான் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இங்க இருக்கின்றவர்கள் எங்கிருந்து வந்தோம்? அருமை சகோதரர் ராபர்ட்டாக இருக்கட்டும், மாப்பா அன்புதலையாக இருக்கட்டும், சத்தியபெருமாளாக இருக்கட்டும், நாங்கள் எல்லாம் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய வளர்ப்பு பிள்ளைகள். அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள். இளைஞரணியிலே இறுதி இன்றைக்கு பல்வேறு பொறுப்புகளிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். சத்தியபெருமாள் பகுதி அமைப்பாளராக இன்றைக்கு வட்டக்கழகத்தினுடைய செயலாளராக இருக்கிறார். அவருக்கு ஒரு நிகழ்ச்சியை எப்படி ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது மிக சிறப்பாக தெரியும். என்னோட பயணித்தவர். நாங்கெல்லாம் யாரோட பிள்ளைகள்? இங்க இருக்கிறவங்க மொத்தம் யாரோட பிள்ளைகள் கேட்டினாக்கா தலைவரோட பிள்ளைகள். எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி யார் என்று சொன்னால் கழகத்தினுடைய இணையமைப்பு செயலாளர் அன்பகம் கலை. அவர் சொல்வார், அண்ணன் சொல்வார், இப்படிதான் ஒரு நிகழ்ச்சினா வடிவமைக்க வேண்டும், இப்படித்தான் தொண்டர்களை அரவணைக்க வேண்டும், தொண்டர்கள் என்ன விரும்புவார்கள், தலைவர்கள் என்ன விரும்புவார்கள் என்பதை உணர்ந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய வேண்டும். அதனாலதான் இன்றைக்கு ஒரு எழுச்சியான இந்த ஒரு கூட்டம். இந்த பகுதி ஒரு காலத்திலே அதிமுகவின் கோட்டையாக இருந்தது. நான் ஒப்புக்கொள்கிறேன், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக மாறி இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இங்க இருக்கின்ற நிர்வாகிகளுடைய கடுமையான உழைப்பு. அது பழக்கடை சேகராக இருந்த வட்ட சேகராக அவருடைய உழைப்பாக இருக்கட்டும், நம்ம சகோதரி கிரியோட உழைப்பாக இருக்கட்டும், ராபர்ட்டோட உழைப்பாக இருக்கட்டும், அதையும் தாண்டி சுலோச்சனாராம் அவர்கள் உழைப்பாக இருக்கட்டும், இன்றைக்கு நம்முடைய சத்தியபெருமாள் உழைப்பாக இருக்கட்டும், இங்க இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் அரவணைக்கின்ற போக்கின் காரணமாகத்தான் இன்றைக்கு 25 ஆண்டு காலமாக இந்த பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இங்க இருக்கின்ற மக்கள் எல்லாம் யார்? நீங்கள் எல்லாம் தளபதியினுடைய சகோதரிகள், தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய சொந்தங்கள். உங்க இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் அவருக்கு தெரியும். இங்க இருக்கிற எல்லா வீட்டிலையும் அவர் கால்படாத இடங்களே இருக்கின்றது. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் உடனுக்குடன் தீர்வு கண்டவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்றவர். இன்றைக்கும் அவர் கேட்கின்ற பகுதி தாமஸ் ரோடு பகுதி எப்படி இருக்கிறது என்று கேட்பார். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த பகுதி மக்கள் அவர் மீது அளவற்ற அன்பினை கொண்டவர்கள். எந்த ஒரு தேர்தல் பணியாக இருக்கட்டும், இங்க தாமஸ் ரோடு பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவ்வளவு வாக்கள் கிடைக்கும் என்பதை இன்றைக்கும் கிடைக்கக்கூடியவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அப்படிப்பட்ட 1000 விளக்கு தொகுதியிலே ஒரு இளம் பேச்சாளர் கழக அரசினுடைய சாதனைகளை எல்லாம் எடுத்து சொல்கிறார் என்று சொன்னார். நான் சொன்னது போல அவருக்கு இது மிகப்பெரிய வரம். இந்த வரத்தினை பயன்படுத்தி நீங்கள் மேலும் உச்சத்தினை தொட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக ஒருங்கிணைத்து அருமையான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற என்னுடைய வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அருமை சத்தியபெருமாள் அவர்களுக்கு பகுதி கழகத்தினுடைய சார்பிலே, மாவட்ட கழகத்தினுடைய சார்பிலே நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தலைமை கழகத்தின் ஆற்றல்மிக்க பேச்சாளரும் 1000 விளக்கு தொகுதியில் எப்போது அழைத்தாலும் தட்டாமல் வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தூத்துக்குடி சரத்பாலா அவர்கள் இப்பொழுது விழாப்பேர் உரையாற்றுவார்கள். சார்ஜ் கம்மியா சரியா